வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத். 2 நாளுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதுல பழைய நடிகர் காந்தாராவ் சார் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பேசும்போது நான் சும்மா அப்படி ஜாலியா பேசும்போது தமிழ் சினிமா கடவுள், என்னுடைய ஒப்பீனியன்ல தமிழ் சினிமா கடவுள் எம்ஜிஆர் சார் பத்தி சும்மா ஜாலியா பேசும்போது ஒரு வார்த்தை மிஸ் ஆயிட்டு வந்துடுச்சு. அது இப்போ யார் பண்ணாங்க தெரியாது, வேணும்னு பெருசு பண்ணி விட்டாங்க. அது நான் ஒன்றும் அந்த மாதிரி அவர் பேசுவேன். நான் எவ்வளவு தைரியம் எனக்கு. மദ്രാஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது அவர் தான் சிஎம். அவர் நாங்கள் எல்லாம் ஆக்டிங் எப்படி கற்றுக்கிறோன்னு பார்த்தவர். அவர் சொல்கிற அளவுக்கு நான் இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி மிஸ் ஆகி வந்த ஒரு பேச்சில் நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி, இனி வாழ்க்கையில் எப்பவுமே அந்த மாதிரி நான் பேச மாட்டேன். இது நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறது. இந்த தப்பு இந்த வாட்டி மன்னிச்சுக்குங்க. இதோட இது விட்டுருங்க. உங்கள் రాజేంద్ర ప్రసాద్. నమస్తే రాజేంద్ర ప్రసాద్ సార్. చాలా చాలా థ్యాంక్స్ సార్. ఒక ముఖ్యమైన విషయం ఇది ఏమంటే, మీ వీడియో వచ్చిన తర్వాత ఎంజిఆర్ గారికి మీకే తెలుసు, చాలా మంది మాలాంటి జనరేషన్ కాకుండా చాలా మంది ఆయనతో ప్రయాణం చేసిన చాలా మంది వచ్చి కొంచెం బాధపడారు. ఆ తర్వాత మేము సౌత్ ఇండియన్ ఆర్టిస్ట్ అసోసియేషన్ తరపు నుంచి మీకు ఒక రిక్వెస్ట్ పెట్టాం. బికాస్ ఇట్ హర్ట్ లాట్ ఆఫ్ పీపుల్ సెంటిమెంట్స్ throughout, not only Tamil Nadu, throughout the world. So it was our duty to ask you. And నిజంగా చెప్పాలంటే మీలాంటి పెద్ద నటుల గురించి ఎవరైనా తప్పుగా చెప్తే కూడా మేము అలాగే రియాక్ట్ చేస్తాం. సో మీకు ధన్యవాదాలు చెప్పాలి. మేము చెప్పిన వెంటనే మీరు మైండ్ లో పెట్టుకుని మీరు అది యాక్సెప్ట్ చేసుకుని మీరు గివింగ్ అన్ అపాలజీ ఇస్ రియల్లీ స్వీట్ ఆఫ్ యూ సార్. చాలా చాలా థ్యాంక్స్ సార్ ఆన్ బిహాఫ్ ఆఫ్ ఆల్ ది అడ్మైరర్స్ అండ్ ఫ్యాన్స్ అండ్ వెల్ విషర్స్. ఇట్స్ నిజంగా మీరు గొప్ప మనిషి సార్. అది చాలా మందికి అది ఆలోచన రాదు. మీరు మనసారా అది ఆలోచించి మీరు చెప్పింది నిజంగా మీకు ఐ రియలీ థ్యాంక్ యూ. வணக்கம் ராஜேந்திர பிரசாத் சார். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக மற்றும் அனைத்து ரசிகர்கள், எம்ஜிஆர் ஐயாவோட ரசிகர்கள், அது நடிகராக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு மனிதராக இருக்கட்டும், நாங்க எல்லோரும் எங்க இதயத்துல வச்சிருக்கிற எம்ஜிஆர் ஐயா சார்பாக உங்களுக்கு நாங்க முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்க பேசின வீடியோ வச்சு நாங்க ஒரு பதிவு போட்டோம். அது எல்லோருக்கும் அது கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி இருந்தது. கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சாங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்க எங்க சார்பா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டோம். நீங்க கண்டிப்பா அவ்வளோ பெரிய மேதாவி, அவர் பத்தி அஃப்கோர்ஸ் டு ஹர் இஸ் ஹியூமன், மிஸ்டேக் பண்றது ஓகே. பட் அதை நீங்க உணர்ந்து நீங்க ஒரு அப்பாலஜி கேட்டது உங்களோட உண்மையிலே ஐ தேங்க் யூ சார். இட்ஸ் ரியலி வெரி வெரி நைஸ் அண்ட் ஸ்வீட் ஆஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு சீக் அன் அப்பாலஜி. நாளைக்கு உங்களை பத்தி அதே மாதிரி யாரோ பேசினா கூட நாங்க கண்டிப்பா அது கண்டிப்போம் சார். ஏன்னா முக்கியமா எம்ஜிஆர் ஐயா எல்லோருக்கும் நாங்க இந்த ஜெனரேஷனா இருக்கலாம், ஆனா எல்லோரும் அவங்களோட பயணிச்ச நிறைய பிரமுகர்கள், சைதை துரைசாமி சார் ஆகட்டும், எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அதே சமயத்துல நீங்க அந்த வீடியோ பதிவு வெளியிடும் போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நீங்க உணர்ந்து அதை சொன்னதுனால நீங்க மன்னிப்பு கேட்டது எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. நீங்க உணர்ந்தது it's really sweet of you sir to understand so all of us all our sentiments and
on behalf of everyone, there are so many fans. Still, some people think that he's alive. அப்படி இருக்காங்க ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க இல்லை, தமிழர்கள் எல்லாம் உலகம் முழுக்க. எம்ஜிஆர் பத்தி அந்த பதிவு கேட்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் தர்ம சங்கடமா இருந்தது. பட் இன்னைக்கு நீங்க அந்த பதிவு நீங்க அது ஒன்று வந்து நீங்க கொடுத்த அந்த பதிவு வந்து நாங்க வந்து உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம். ரொம்ப நன்றி. நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்து இவ்வளவு பண்றது ரொம்ப நன்றி சார். எல்லாரும் சார்பா நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். God bless you, sir. Thank you.